ஹாய் கைஸ், வணக்கம். இன்னைக்கு ஒரு கோப்பியோ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாரி, கோப்பியோ ரெசிபி இல்லை கைஸ், இது என்னோட ஸ்வீட் மெமோரி. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் பாட்டி மதிய நேரத்தில் கோப்பியோ தான் எங்களுக்கு கலக்கி கொடுப்பாங்க. தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு அது கூட 2 பெரிய கரண்டி அளவுக்கு கோப்பியோ தூள் கலந்து விடுவாங்க. கோப்பியோ தூள் கலந்ததுக்கு அப்புறம் தண்ணி நல்லா கொதிக்கும் போது அதை அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது நல்லா கொதிச்சு ஒரு வாசம் வரும் பாருங்க. நாங்க எவ்வளவு தூரத்துல விளையாண்டுகிட்டு இருந்தாலும் பின்னங்கால் புரடியில அடிக்கிற அளவுக்கு தலை தெறிக்க வீட்டுக்கு ஓடியாந்துருவோம். நேரா கிச்சனுக்கு போய் எங்க பாட்டி கிட்ட இந்த கோப்பியோ ரெசிபியை பத்தி கேட்டு பக்கத்திலே நின்று கதை பேச ஆரம்பிச்சிருவோம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எங்க பாட்டி 2 கரண்டி அளவுக்கு சர்க்கரை கலந்து நல்லா கிளறி விட்டு ஒரு கப் சுட சுட கொடுப்பாங்க பாருங்க கைஸ். அப்போ எங்களையே மறந்துடுவோம். அந்த அளவுக்கு அதோட சுவை இப்பவும் நான் கோப்பியோ கலக்கினாலும் அந்த நாக்கில் அந்த சுவை இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. உங்களுக்கும் இப்படி கோப்பியோக்கு ஒரு கதை இருக்கா? கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் மெமோரிஸ்.